கூடுகின்ற கூட்டத்தை வைத்து தான் இன்றைய அரசியல் கணக்குகள் முன்வைக்கப்படுது. இவ்வளோ கட்சிக்கு இந்த கட்சிக்கு இவ்வளோ கூட்டமா அப்படிங்கிறத வைத்து தான் அரசியல் கணக்குகள் தற்போது முன்வைக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு கட்சிகளும் பார்த்திங்கன்னா கூட்டத்தை கூட்டுறதுக்கு மிகுந்த அக்கறை காட்டுறாங்க. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை பல்வேறு தரப்பினர் மேற்கொண்டாலும் முதன்மை கட்சியான திமுகவும் பிரச்சாரத்தை முன் வச்சிருக்காங்க. மக்களை தேடி அந்த பிரச்சாரத்தை முன் வச்சுட்டாங்க. அதேமாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மக்களை நோக்கி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னோக்கியிருக்காரு. தளபதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. மாநாட்டுக்கான வேலைகளும் மும்முரமாகிட்டு இருக்காங்க. அவ்வப்போது ரோடு ஷோவும் விஜய் நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் மக்கள் கூட்டம் திரளாக வந்துட்டுருக்கு. பாரபட்சம் இல்லாமல் திமுகவுக்கும் சரி, அதிமுகவும் சரி, விஜய் தலைமையிலான கூட்டணி கட்சிக்கும் சரி, பாமகவும் சரி, எல்லா கட்சிகளுமே பார்த்திங்கன்னா கூட்டம் சொல்லக்கூட சும்மா நல்லாவே கூடுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கூட்டம் எங்கேருந்து வந்தது, இவ்வளோ கூட்டம் எப்படி ஒரே எல்லா கட்சிகளுக்கும் கூடுது, இந்த கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பது காலங்காலமாக விவாதப் பொருளாக தான் மாறிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் கூட்டத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தினால எல்லாருமே கூட்டத்தை காட்டிட்டு இருக்காங்க. இதில் கூட்டங்கள் தானாகவும் சேர்வதுண்டு, சேர்ப்பதும் உண்டு. பல விஷயங்களில் உள்ளடக்கி இருந்தாலும் ஓட்டுகள் எப்போது ஓட்டுகளாக மாறும் என்பதுதான் முக்கியமாக பார்க்கப்படும். கூட்டம் ஓட்டுகளாக மாறுமா என்ற கேள்வி இன்றளவும் வைக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் சில விஷயங்களில் மறக்க முடியாது. எழுச்சி மிகுந்த கூட்டம், எழுச்சி இல்லாத கூட்டம் என்று ரெண்டு வகையை பிரிக்கலாம். நம்ம கூட்டத்தை பார்க்கும்போதே சில எழுச்சிகள் தெரியும், கோஷங்கள் தெரியும். அதை வைத்து சில கணக்கெடுகள் உண்டு. அதை தான் அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஓட்டு கணக்கு, அதாவது இந்த கூட்ட கணக்கு எந்த வகை வெற்றியை தரும் என்று ஒரு வகை இருந்தாலும், மற்றொரு பக்கம் இன்னொரு விஷயத்தை அரசியல் கட்சிகள் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது என்னென்னா உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கை. அதாவது உறுப்பினர் சேர்க்கை தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 7.5 கோடி மக்கள் தான். அந்த 7.5 கோடி மக்களில் பிரதான கட்சியாக கூடிய அதிமுக சரி, திமுக சரி, தங்களுக்கு 2 கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புதிதாக தாவேக்காவும் தங்களுக்கு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களே 5.5 கோடி அளவுக்கு உறுப்பினர் சேர்க்கை வைத்துக் கொண்டால் மீதி இருக்க மக்களுக்கு எந்தெந்த கட்சி இருக்கும், பாமக இருக்கிறது, மதிமுக இருக்கிறது, பல கட்சிகள் இருக்கிறது. அவர்களுக்கும் சில உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பலமான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பாஜகவுக்கும் குறைந்தபட்சம் 90 லட்சம் உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எல்லா விஷயத்துக்கும் கணக்கில் பார்த்தால் இந்த கட்சிகளுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டின் மக்கள் தொகை காட்டிலும் கூடுதலாக தான் வரும் என்பதுதான் ஒரு நகைப்புக்குரிய விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா 7.5 கோடி மக்கள் தொகையில் எல்லா கட்சிகளின் உறுப்பினர்களையும் சேர்க்கும் போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8 கோடியிலிருந்து 9 கோடி மக்கள் வாக்காளர்கள் வந்துவிடுவார்கள் என்ற சூழ்நிலை தான் தெரிகிறது. அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 9 கோடி உறுப்பினர்கள் இருப்பார்கள் என்று எல்லா கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூட உண்டு. அப்போ பக்கத்தில் அண்டை மாநிலத்தில் ஆந்திராவிலோ கர்நாடகத்திலோ வாடகைக்கு தான் வாங்கிட்டு வர வேண்டும் சொன்ன நகைப்புக்குரிய விஷயங்களும் அரசியலில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இது ஒரு வகையான அரசியல் பிரச்சாரம் என்று சொல்கிறார்கள். அதாவது பொய்யை கூட நம்ப வைப்பதற்கான ஒரு முயற்சி தான். அதாவது எங்களிடம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எங்கள் கட்சி பலமான கட்சி என்று சொல்வதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக இதுபோது சொல்ல வேண்டும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்க வேண்டியதை ஆராயக்கூடாது என்று அரசியல் நோக்கர்கள் சொல்வது உண்டு. இருந்தாலும் இந்த கூட்டமும் சரி, உறுப்பினர் சேர்க்கும் சரி, அரசியல் கட்சிகளை கரை சேர்க்குமா, இதில் வீதியில் நிறுத்துமா என்பது வாக்காளர்கள் வாக்கு செலுத்தும் போது தான் தெரியும். அதை எண்ணும் போது தான் விடையும் தெரியும். நாமும் அதுவரை பொறுத்திருப்போம். கூட்டம் ஓட்டாக மாறுமா, கணக்கு தப்புமா, கணக்கு சரியாகுமா?